கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதியில் அடுத்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம். சரோருகமே திருக்கோயிலும் கைகளும் தாழ் இணையும் உரோருகமும் திரு அல்குலும் நாபியும் ஓங்கி இருள் போல் சிரோருகம் சூழ்ந்த வதனமும் நாட்டமும் சேயிதமும் ஓரோருகம் ஈரரை மாத்திரையான உரைமகட்கே அப்படின்றார் அடுத்த பாடல். இது அதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த பாடல். கலைமகளின் தலைவியாகிய கலைவாணிக்கு வெண்மை நிறமான தாமரை மலரே மேன்மை மிக்க கோயிலாகும். வெண்டாமரை அவங்களுக்கு கோயில் மாதிரியாம். அவளுடைய செம்மை நிறமான கைகள், சிவந்த திருவடிகள், சிவந்த உடல், சிறுத்த இடை, கருமையான கூந்தலை கொண்டிருக்கும் மேன்மை மிக்க திருமுகம், அருள் பெருகும் பார்வையும் தாமரை பூக்களே ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாமரை பூக்கள் போன்றதே ஆகும். தாமரை மலரில் வீற்றிருக்கும் கலைமகளுக்கு ஒரு நொடி அளவு காலம் என்பது நமக்கு ஒரு யுகமாகும். எனவே வாழ்கின்ற காலத்தை வீணாக கழிக்காமல் அவளுடைய மேன்மை மிக்க திருவடிகளை தினமும் மனதால் நினைந்து வணங்குவோம். அவளின் மேன்மை மிக்க அருள் குறித்து தியானம் செய்வோம். மனிதர்கள் பூமியில் வாழ்கின்ற காலம் மிக மிக குறைவு. அந்த காலத்திற்குள் கலைமகளை நாடி வழிபட்டு அவள் அருளை பெற வேண்டும். வாழ்நாளை அவளை வழிபடாமல் வீணாக்குவதனால் எந்த பயனும் இல்லை. அவளே இவ்வுலக படைப்பின் கலை அம்சமாவாள். அந்த எல்லா கலைகளுக்கும் காரணம், அறிவுக்கு காரணம், நாம் செய்கிற குற்றங்கள்லேருந்து நமக்கு இந்த தவறு செய்திருக்கோம், இனி செய்யக்கூடாதுன்னு நினைக்க வைக்கிறதும் அந்த கலைமகள் தான் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாரு, சகலமும் அவள் தான். உன்னுடைய முழுக்க வாழ்க்கைக்கே அத்தனை அறிவுக்கும் அவள் தான் காரணம். இதுக்கு என்ன, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்தும் கலைமகளுடைய அருளால் தான் அறிவு பெறுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ நம்முடைய வாழ்நாள் ரொம்ப 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 சின்ன அளவு, சில்வாழ்நாள் நாம் வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால் கடவுளுக்கு நமக்கு இந்த ஆயுள் இருக்கே ரொம்ப ரொம்ப சின்னது. அவளுடைய நிலைமை அவளுடைய காலம் இருக்குல்ல, அது ஒரு யுகம் அவளுக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கை காலமே. அவளுக்கு ஒரு யுகம், அது நமக்கு ஒரு யுகம் நம்ம கணக்குப்படி. அதனால்